மகனுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலிலே பார்க்க விடவும் இல்லை, காட்டவும் இல்லை. கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சு. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய துயிலும் இல்லம் இது. தாய்க்கு இன்றைய தினம் கிடைக்கப்பட்ட பதில், தன்னுடைய மகன் உயிர் இல்லாமல் பெட்டியிலே வருகிறான் என்ற அந்த அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாதவர். இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். இறுதி காலங்களில் அவருடன் சிறையிலே இருந்த முருகன் அண்ணா அவர்கள் இந்த அவருக்கு பிடித்தமான அந்த உணவுகள் இந்த இடத்துல அந்த தாயாலே கொண்டு 33 வருஷம் என்ற பிள்ளைய பார்ப்பேன் என்று 33 வருடங்களாக இந்தியாவிலே சிறையிலே அடைக்கப்பட்டு தன்னுடைய மகன் உயிருடன் வருவான் என்று எதிர்பார்த்திருந்த அந்த தாய்க்கு இன்றைய தினம் கிடைக்கப்பட்ட பதில், தன்னுடைய மகன் உயிர் இல்லாமல் பெட்டியிலே வருகிறான் என்ற அந்த செய்தி இன்றைய தினம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்தது. சாந்தன் அண்ணா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருடைய இறுதி ஊர்வலம் இறுதிச் சடங்குகள் எல்லாமே என்னுடைய தளத்தில் கூட பதிவிட்டிருந்தான். கடந்த வருடம் இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. எல்லங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் அங்கால் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய வித்துடல் புதைக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம். இன்றைய தினம் அந்த இடத்தில் அவருடைய அந்த வித்துடல் புதைக்கப்பட்ட இடத்துல இந்த அவருடைய குடும்பத்தினர் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரியாக அமைத்திருக்கார்கள். சாந்தன் நினைவாலயம் என்று பார்த்திங்கன்னா இந்த இடத்தில் அமைத்திருக்கார்கள். அவருடைய கனவும் இதுவாக தான் இருந்திருக்கிறது. இலங்கைக்கு இங்கே தான் ஒரு கோயில் ஒன்று கட்டி அதை பராமரிக்கணும் என்ற அந்த ரீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அவரும் இருந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அந்த கனவின் நினைவாற்றும் மூலமாக இன்றைய தினம் அவர்களுடைய குடும்பத்தாரால் அந்த கோயில் இங்கே நிறுவப்பட்டிருக்கு. இன்றைய தினம் இந்த காணொலியில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த நினைவாலயம் தொடர்பாக இந்த காணொலியோட உங்களுக்கு நான் பதிவேற்றேன். இப்போது நீங்கள் பார்க்குறது இது எல்லங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம். இராணுவ கட்டுப்பாட்டில் முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளுக்கு செல்வதற்கு கூட அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. அங்கே அதிகளவான மாவீரர்களுடைய நினைவு கல்லறைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இங்காலே இருக்கக்கூடிய இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லங்குளம் இந்து மயானம்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சாந்தன் அண்ணாருடைய வித்துடல் அன்றைய தினம் இங்கே புதைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இங்கே தான் அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு பிடித்த அந்த உணவுகளை அந்த தட்டிலே போட்டு அங்கே வைக்கிறார். அந்த காட்சி, இந்த தாயினுடைய வேதனை வலி என்பது பார்த்திங்கன்னா சொல்லி அடங்க முடியாதது. மீளா துயரத்திலே இப்போவும் பார்த்திங்கன்னா துயரத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாய் தனது பிள்ளை வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தாய்க்கு கடைசியாக கிடைத்த செய்தி, கடைசியாக தன்னுடைய பிள்ளையை உயிரோ கூட பார்க்க முடியாமல் தன்னுடைய அந்த பிள்ளையை பெட்டியிலே, அதுக்கும் என்னென்னு சொல்வது, அந்த தாய்க்கு அந்த மனநிலையை பொறுத்தால் அதை இணைத்து கூட பார்க்க முடியாத அவ்வளவுக்கு வேதனையான ஒரு சம்பவம் இங்கே நடந்து இருந்தது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாந்தன் துயில் ஆலயம் தில்லையம்பலம் சுகேந்திர ராஜா என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த தாயாலே இங்கே பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை கோயில் கட்டி இந்த இடத்துல தாய் வழிபடுகிறார். இந்த தாயினுடைய வலியும் வேதனையும் போராட்டமும் பலரும் அறிந்திருப்பீர்கள். இந்த தன்னுடைய மகனுக்காக, சாந்தன் அண்ணாவினுடைய இந்த விடுதலைக்காக அவர் ஏறாத இடமில்லை, இறங்காத அலுவலகங்கள் இல்லை, சந்திக்காத அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாருடையும் சந்தித்து பார்த்தார், கதைத்து பார்த்தார். ஆனால் இறுதியில் தன்னுடைய மகனை தன்னுடன் கொண்டு சேர்ப்பதற்கு யாருமே அவருக்கு துணை புரியவும் இல்லை, அவரை கொண்டு வந்து சேர்க்கவும் இல்லை. இறுதியில் அவருக்கு என்ன நடந்தது, அவர் எவ்வாறு இங்கே வந்தார் என்பது தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கே அவருக்கு பிடித்தமான உணவு வகைகள் இந்த இடத்திலே படையலாக இந்த இடத்துல அந்த தாயாளரை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இறுதி நேரங்களில் கூட நான் இங்கே வந்திருந்த சமயங்களில் சாந்தன் அண்ணாவின் உடல் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்த சமயத்தில் கூட இந்த தாய் தான் சேமித்து வைத்திருந்த அந்த உணவுகளை சாந்தன் அண்ணாவினுடைய அந்த உடலுக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்திருந்தார். பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு வேதனையான விடயமாக இருந்தது. தன்னுடைய மகன் வருவார் என்று எதிர்பார்த்து அந்த தாய் ஒவ்வொன்றாக சேமித்து வைத்திருந்தார். மா வகைகள், பிஸ்கட் வகைகள், டொஃபிகள், கண்டோசுகள் என பார்த்தீங்கன்னா அந்த தாய் சேர்த்து வைத்திருந்ததை பார்க்கும் பொழுது அந்த இறுதி நாளிலே அந்த தாய் அவற்றை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்திருந்தார். எல்லாம் உனக்காக சேர்த்து வைத்திருந்தேன் தம்பி என்று சொல்லி. அப்படி ஒரு வேதனையும் கவலையும் இருந்ததாக அமைந்திருந்தது அந்த நாட்கள் கூட. நல்லதோ
நைட்டு பின்னாடில கையில் எடுத்து கொடுக்க ஐயா விடுமுடு ஐயா பூக்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே வந்திருந்தவர்கள் மாலைகள் அணிவித்து பூக்கள் தூவி பார்த்தீங்கன்னா மலர் அஞ்சலிலும் இங்கே ஈடுபட்டிருந்தார்கள். இப்போது இங்கே வருபவர் சிறையிலே சாந்தன் அண்ணாவுடன் உடனிருந்த முருகன் அண்ணா. அவர் விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்பி இருக்கின்றார். தற்பொழுது நீங்க பார்க்கலாம், அவர் மாலை அணிவிக்கின்ற அந்த காட்சி. முருகன் அண்ணா அவருடைய இறுதி காலத்தில் அவருடனே அங்கே சிறையிலே இருந்தவர்களில் இவர் பிரதானமான ஒருவர். அவர் சம்பந்தமாக அனைத்து தகவலும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட இவர். இவரும் சிறையிலே பல துன்பங்களுக்கும் மத்தியிலே இருந்து தற்பொழுது விடுதலையாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர். வணக்கம். எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள், ஐயாக்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் நான் அடுத்த நாள் செத்துருக்க வேண்டியதை நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல், என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல், இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோட இனி இருக்கக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி மீடியா எடுத்து எத்தனையோ இடத்தை ஏறி இறங்கி கடிதங்கள் உடண்டு கொடுத்தும் ஒருத்தருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை, காட்டவும் இல்லை. கடைசியில் பெட்டியில் கொண்டு வந்து இறக்கிச்சிடும். அந்த நன்றி ஒன்றை தான் செய்தாங்க. இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலேயும் அவைகள் விட்ட கண்ணீராலேயும் அதுகள் செய்த ஆதரவாலேயும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன். அதால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு துரோகம் செய்தவைக்கும் தான் நான் நன்றி சொல்கிறேன். நான் வயிறறிஞ்ச எதுக்குமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை பார்க்க விடாமல் செய்து போட்டினேன். நான் எத்தனையோ இடத்தை மாடியால் ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சி கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏழாமல் தான் வாரது. எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து 11 மணிக்கு இரவு சொல்கிறான், எல்லாரும் போய் படுங்குவோம். முடியாம பிள்ளைய நேறினோம், 10 மணிக்குள்ளே வந்துடுவேணும் என்று சொன்னான். அதை நம்பி கொண்டு போய் படுத்தேன். எனக்கு புறம் எது நடந்ததுன்னு அந்த 6 நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறதுக்கு எதுக்குமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தண்ணாண்ட 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள், மிக புனிதமான நாள். இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒளிச்சோடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது. சென்ற ஆண்டு இதே நேரங்களில் எத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன தவிர யாருக்குமே தெரியாது. ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயமாக கிடந்தாலும் இன்றைய இந்த நினைவு நாளில்
முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள், சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும், மறைமுகமாகவும் கன்னடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும். அது இலங்கை, இந்தியா சார்ந்த மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள், அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள், அது அண்ணாவுக்காகன்றதை விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். அம்மாண்ட 33 வருஷ தவம், ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கிறதா நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு, அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே அண்ணா ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றதும். அவர் கண்ணகி அம்மனை தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆள். இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் 2014 நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்தினர் தான். அவற்றை மூப்பில் அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்போவுமே இந்த கோயிலாகத்தான் கருத்தில் கொள்ளும். இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் சிலை அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அப்பவும் இதே மக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட, இந்த குரல் அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை, அண்ணா அடங்கிட்டாருனாக்கா அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை. இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தவை இருக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட வந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன், சில விஷயங்கள் வெளியே வரல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை, அதை என்ன உறுதியாக சொல்ல. நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு சம்பந்தமாக எதுவும் கலைக்க விரும்பலை. அடுத்தது நான் வாழ்க்கையில் நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி. நான் ஒரு துறவியோட வாழ்ந்துருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதம் நானும் ஆன்மீக ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன். ஒரு துறவி என்றால் எப்படி வாழணும்ன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்லை. அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லையென்று. நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை. கடைசி 3 மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாருண்டு. ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் இறந்துட்டார். அவர் ஒரு தூய ஆத்மா பாதமெல்லாம் அவர் இறக்கலை. அதான் மட்டும் நான் சொல்லுவேன், அவர் இறக்கலை. இருக்கார், இப்பவும் இருக்கார். அவர் வேறு என்ன நிறைய கதைக்கூட நிறைய சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் கதைக்க முடியலை. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாட இல்லாமல் அவன் இன்றைக்கு கூட இருக்கிறது அது அவரோட சக்தி தான். இன்றைக்கி அவங்க அம்மா கூட இன்றைக்கி அது இருக்கிறான்னு சொன்னால் அது சாந்தன் இறைவனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது 2 கதைக்கக்கூடிய சிலமே இருக்கிறாங்க. ஏன்னா சாந்தன் அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தாலும் ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாதவர். அழகாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்ட்டு என்னோடய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு நான்லாம் தாங்குவாங்கலாம். அவருக்கு அந்த சக்தி இல்லை. அம்மா அழுதா தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை. அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார். இன்றைக்கு அவர் இறைவன் மேலே காட்டின இறைப்பணி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா ஸ்டடியாக வச்சுருக்கு, உறுதியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் மக்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒன்று வர விரும்பலை. சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது யாரும்.
கைவிட்டக்கூடாது. கைவிட்டுட்டோம், இனியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. நாங்கள் மிகப்பெரிய தப்பட்டோம். நான் போராடினேன் தான், இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா. நான் கொஞ்சம் ஒரு 10% ஏமாந்துட்டேன். ஒரு 10-15% ஏமாந்துட்டேன். இவ்வளவு ஒரு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுது, கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு. இனியும் காலத்துலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன். சாந்தன் மருத்துவமடைந்த சாந்தன் முதலாவது ஆண்டு நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். நினைவாலயம், சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு இல்லம். உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது. இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது. வைத்தியசாலை படுகொலை, வெல்வெட்டித்துறை படுகொலை, பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகையாக படுகொலை செய்திருக்கின்றார்கள். அது ஒரு நாளில் இல்லாமல் முடிந்து விடயங்கள். சாந்தனை எவ்வளோ காலங்கள் 20 வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து, 33 வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு, அது மிக கொடூரமானது. ஒரு ஜனநாயக நாடு, அஹிம்சை நாடு, காந்திய நாடு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைச்சு கூட பார்க்கவில்லை. நாங்கள் எங்களோட நாட்டில், எங்களோட மண்ணில், அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில், வடகிழக்கில் தமிழக பகுதியில் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறது, என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு உருவத்திலே வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் தேசிய பற்றாளனை காரணம் இல்லாமல் தடுத்து வச்சோம். இந்த 2 தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று சிறையில் அடைத்து வைத்திருந்தது, பிறகு கொலை செய்தது. அது கொலை என்று சாதாரணமான கொலையாகலை. இந்த இறுதி ஊர்வலத்தின் மூலம் அவருடைய உடலை பார்க்கும் பொழுது எவ்வளவு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது, எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவித்து செத்திருப்பார். இதுதான் இந்தியாவுக்கு செய்த துரோகத்தனமான இது. ஆனால் உண்மையாக இவரை போன்ற பல்வேறு ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவி கொண்டு தான் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவுகின்றன. இதற்கான தீர்வு இன்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும்.